தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியிருப்பதால் குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டியுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மெயின் அருவியிலும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் 3 முக்கிய அருவிகள் மூடப்பட்டுள்ளன. தற்போதைக்கு சிற்றருவி மற்றும் புலியருவி ஆகிய 2 அருவிகளில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்து வந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மழை வேண்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சந்தாபுரம் ஊராட்சி ஜமேதார்மேடு கிராமத்தில் மழை வளம் பெருகவும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும் நோய் நொடியின்றி நலமுடன் இருக்க வேண்டி சிறப்பு மதவிழா மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மாவிளக்குகளை ஏந்தியபடி பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை அருகே கேணிக்கரை என்ற இடத்தில் தனியார் பேருந்து மோதி மின்கம்பம் சேதமடைந்தது. சென்னையில் இருந்து திருவாரூர் நோக்கி சென்றபோது மாடு திடீரென குறுக்கிட்டதால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மின்கம்பம் மீது மோதியது. இதனால் அந்த பகுதியில் பல மணி நேரத்திற்கு மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு பொதுமக்களும் மாணவர்களும் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் சேதமடைந்த மின்கம்பத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் அதிகரித்து ₹5.90 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டதால் சத்துணவு திட்டத்திற்கான தேவை அதிகரித்திருப்பதும், கோழி உற்பத்தி குறைந்திருப்பதும், ஏற்றுமதி மற்றும் வட மாநிலங்களில் விற்பனை அதிகரித்திருப்பதும் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயரக்கூடும் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மின்தடை, மின்மாற்றி செயலிழப்பு மற்றும் கேபிள் பழுது போன்ற முக்கிய மின்கோளாறுகள் குறித்து நுகர்வோருக்கு தாமதமின்றி சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சமூக வலைதளங்களிலோ அல்லது பொதுமக்கள் மூலமாகவோ புகார்கள் வந்த பிறகே உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதை ஏற்க முடியாது என அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் எச்சரித்துள்ளார். மேலும் கோடைக்கால மின் தேவையை கருத்தில் கொண்டு மாற்று ஏற்பாடுகளுடன் 24 மணி நேரமும் துரிதமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மின்னழுத்த குறைபாடு காரணமாக நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணை இன்னும் திறக்கப்படாத நிலையில் ஆழ்குழாய் கிணறுகளை நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குறுவை மற்றும் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் விவசாய பயன்பாட்டிற்கான மும்முனை மின்சாரம் சீராக வழங்கப்படாததுடன் குறைந்த மின் அழுத்தத்தில் வழங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் மோட்டார்கள் அடிக்கடி பழுதடைவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உயர் மின்னழுத்தம் காரணமாக 41 வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. காமராஜபுரம், கொடிக்கம்பம் குறுக்கு தெரு மற்றும் இறைச்சி மஸ்தான் நகரில் செவ்வாய்க்கிழமை இரவு உயர் மின்னழுத்தத்தால் வீடுகளில் இயங்கிக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டிகள் வெடித்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 18 குளிர்சாதன பெட்டிகள், மின் அடுப்புகள், மின் விசிறிகள் உள்ளிட்ட மின்சாதனங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் அருகே சட்டவிரோத கருந்திரி தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் வடமாநில பெண் தொழிலாளி உயிரிழந்தார். தளவாய்புரத்தில் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான கொட்டகையில் பட்டாசுக்கு தேவையான கருந்திரி சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கொட்டகையில் வெல்டிங் வைத்தபொழுது தீப்பொறி கருந்திரியில் விழுந்து தீப்பற்றிய நிலையில் பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில பெண் தொழிலாளி உயிரிழந்தார். மேலும் 4 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தாலுகா எடையாத்திமங்கலம் வருவாய் கிராம பகுதியில் ஆற்று மணல் கடத்திய பிக்கப் வாகனத்தை வட்டாட்சியர் பறிமுதல் செய்தார். வட்டாட்சியர் மார்ட்டின் லூதர் கிங் தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த பிக்கப் வாகனத்தில் அனுமதியின்றி மணல் கடத்தியது உறுதியானது. இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த வட்டாட்சியர் அதனை மணல்மேல்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் முன்விரோதம் காரணமாக இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வலையப்பட்டியைச் சேர்ந்த அம்சக்குடி அதே ஊரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரிடம் ஜல்லிக்கட்டு காளை வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 4 வருடமாக மாட்டையும் வாங்கித் தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் இழுத்தடித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கார்த்திக் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அம்சக்குடியை அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அம்சக்குடியின் சடலத்தை கைப்பற்றி கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கீழப்பனங்குடியில் உள்ள வயல்வெளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வயல்வெளியில் திடீரென தீப்பிடித்து அப்பகுதி முழுவதும் மளமளவென பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர். அதிக வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது யாரேனும் தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசு சிலிண்டர் விலையை 3 முறை உயர்த்தியதை கண்டித்து கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நாமம் போட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் விலை உயர்வால் இல்லத்தரசிகளும் ஹோட்டல் உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டு டீ, காஃபி, பலகாரங்களின் விலை உயர்ந்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் விலை உயர்வால் லாரி தொழிலும் உரிமையாளர்களின் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தொழிலை காப்பாற்ற மத்திய, மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். செங்கல்பட்டு தலைமை அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தீவிர சிகிச்சை, இருதய நோயாளிகள், அறுவை சிகிச்சை பிரிவுகளில் ஆய்வு செய்து குடிநீர், கழிப்பறை வசதிகளை பார்வையிட்டார். மருத்துவமனை ஊழியர்கள் லஞ்சம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அமைச்சர் அம்மா உணவகம் அருகே தேங்கியிருந்த கழிவுநீரை அகற்ற உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த மிரட்டல் குறித்து ஆட்சியரின் உதவியாளர் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மோப்பநாயுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த காவலர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். நெல்லையில் விவசாய நிலங்களில் பயிர் கழிவுகளை தீ வைத்து கொளுத்திய பொழுது உருவான புகை பள்ளிக்குள் பரவியதால் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. விவசாய நிலங்களில் சாகுபடிக்கு பின்னர் மீதமுள்ள பயிர் கழிவுகளை அகற்றும் நோக்கில் விவசாயிகள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் எழுந்த புகை அருகில் இருந்த தனியார் பள்ளிக்குள் பரவியது. பள்ளி வளாகம் முழுவதும் புகை சூழ்ந்ததால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபமேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் இந்து முன்னணி சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் முதற்கட்டமாக முதலமைச்சருக்கு 250 அஞ்சல் அட்டைகளை அனுப்பி வைத்து தங்களது போராட்டத்தை தொடங்கினர். காஞ்சிபுரம் அருகே விஷார் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசால் கொள்முதல் செய்யப்பட்ட 8000 நெல் மூட்டைகள் கடந்த 15 நாட்களாக பாதுகாப்பற்ற முறையில் திறந்த வெளியில் தேங்கி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கிடங்கிற்கு ஏற்றி செல்ல லாரி உரிமையாளர்கள் கூடுதல் கமிஷன் கேட்பதே இந்த தேக்க நிலைக்கு காரணம் என்று முகவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. விவசாயிகளுக்கு உரிய பணம் வழங்கப்பட்டு விட்டாலும் கமிஷன் தராததால் நெல் மூட்டைகள் ஏற்றி செல்லப்படாமல் வீணாகி அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.